இல்ல எனக்கு புரியல. என்னடா PUBG, Free Fireல பண்ணது எல்லாமே ரியல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்கீங்க. கோயம்புத்தூருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. அடுத்தடுத்து தொடர்ந்து கிரைமா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் புதுசு புதுசா வினோதமா பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு என்னடான்னா கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர்ல ஒரு வீட்ல பெட்ரோல் பாம் போட்டுருக்கானுங்க. எதுக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து லவ் அக்செப்ட் பண்ணலையாமா. அதனால கடுப்பாயி போய் குறி வச்சு அவங்க வீட்டு வாசல்ல பெட்ரோல் குண்டு எடுத்து அடிச்சிருக்கானுங்க. லக்கிலி அங்கருந்து யாருக்கும் எதுவும் ஆகல. பெரிய சேதம் எதுவும் ஆகல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போதே என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. இவன மாரி ஆட்கள் போய் எங்கேயோ ஒரு விஷயத்த ஏதோ ஒண்ணு இப்படி பண்றதுனால பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சுன்னு சொல்லி நான்லாம் போன வாரம் போய் பெட்ரோல் கேட்கிறேன் கேர்ல ஒரு ரூ. 50 குடுங்கன்னு. அதெல்லாம் தர முடியாது. அதெல்லாம் ரூல்ஸ்ல இல்ல. அதெல்லாம் தரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட 1008 சட்டம் பேசினானுங்க. இவனுங்களுக்கு யார் குடுக்குறான்னு தெரியல. இவனுங்க போய் வாங்கிட்டு போய் யார் வீட்லயே விட்டு இந்த மாரி அடிக்கிறதுனால நம்ம ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கேன்ல போய் பெட்ரோல் கேட்டா கூட தரமாட்றானுங்க. அமைதிக்கு அடையாளமா இருந்த கோயம்புத்தூர இப்போ வந்து கிரைமுக்கு அடையாளமா மாத்திட்டு இருக்கானுங்க. சத்தியமா என்ன சொல்றதுன்னே தெரியல. யாரு சொல்லி இதெல்லாம் பண்றானுங்கன்னும் தெரியல. தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. இன்னும் அடுத்து வர ஒரு 1 மாசம் 1 1/2 மாசம் இதோட மோசமா தான் இருக்குன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வீட்ல இருக்க எல்லாத்தையும் சேஃபா பார்த்துக்கோங்க. எங்க போனாலும் சேஃபா போயிட்டு வாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.